இன்றைய வசனம் இன்றைய நாளிலும் 11ஆம் தேதி 6வது மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. இந்த அதிகாலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களில் இப்படியாக சொல்லுகிறது. யாக்கோபின் புத்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனம், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இந்த வார்த்தையிலே 2 பகுதிகளை இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம். முதலாவதாக தாழ்மையை குறித்து ஆண்டவர் இந்த இடத்திலே பேசுகிறார். அருமை பிள்ளைகளே, தாழ்மையாக இருப்பவனைத்தான் கர்த்தர் இந்த நாட்களிலே உயர்த்துகிறவராய் இந்த நாட்களிலே இருக்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே பார்ப்பீர்களா இருந்தால் வேதம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாராம், ஆனால் தாழ்மைப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் இந்த நாட்களிலே உயர்வை கொடுக்கிறாராம் என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதத்திலே பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, ஆண்டவருடைய தாசனாகிய மோசேயை எடுத்து பாருங்கள். அவருடைய தாழ்மைக்கும் அவருடைய காரியத்தை குறித்து ஆண்டவர் இந்த நாட்களிலே சொல்லுகிறார். பூமியிலே மோசேயை போல் சாந்த குணமுள்ளவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, மோசே இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுவித்து அவர்களை வனாந்தரத்திலே அழைத்து வருகிற வேளையிலே அநேக நெருக்கங்கள், அநேக துன்பங்கள் மோசேக்கு இந்த நாட்களிலே அங்கே வந்ததை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, ஆகாரங்களை குறித்து பார்க்கிற வேளையிலே அந்த ஜனங்கள் மோசேயை இடத்திலே கேட்டார்கள், எங்களை இந்த வனாந்தரத்திலே கொண்டு வந்து நீர் கொல்லவா கொண்டு வந்தீர்? ஏனென்றால் எகிப்திலே அங்கே புதைக்கிறதற்கு இடமில்லையா என்று சொல்லி மோசையோடு இந்த நாட்களை வாதாடினார்கள். இப்படியான நெருக்கங்கள் மத்தியிலும் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு மோசே அந்த காரியத்தை, அந்த ஜனங்களை நடத்தி வந்தார். ஆனாலும் பாருங்கள், ஒரு சமயத்திலே ஆண்டவர் அந்த இடத்திலே சொல்லுகிறார், இந்த ஜனங்களுடைய நெருக்கங்கள், துன்பங்களை ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்த வேளையிலும் அந்த இடத்தில் அவர் சொல்லுகிறார், மோசே விட்டுவிடப்பா, இவர்களை நான் அழித்து விடுகிறேன், உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். யாத்ரா புஸ்தகத்திலே அப்படியாக இந்த நாட்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அருமை பிள்ளைகளே, ஆனாலும் மோசே அந்த ஜனங்களுக்காக திறப்பின் வாசலில் நிற்கிற மனுஷனாக இந்த நாட்களிலே தாழ்மையோடு தேவனுடைய சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அந்த விண்ணப்பத்தின் மத்தியிலும் தேவன் இந்த நாட்களிலே மோசேயுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அப்படியே இந்த நாட்களில் அந்த காரியத்தில் அமைதலாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளை பாருங்கள், ஒரு 10 பேர் 5 பேர் அல்ல அந்த கூட்டத்தில் இருந்தவர்கள், 7000 பேருக்கு மேற்பட்ட காலாட்கள் என்று சொல்லி அதிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியாக ஒரு பெரிய ஜனக்கூட்டத்தை, ஒரு பெரிய ஜனத்தை இந்த நாட்களிலே ஒரு தனி மனுஷனாக நின்று அழைத்து வந்த மோசேயினுடைய தாழ்மையையும் மோசேயினுடைய அர்ப்பணிப்பையும் அந்த வேத பகுதியில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஊழிய பாதையிலும் நாங்கள் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி இந்த நாட்களிலே தேவனுடைய சமூகத்திலே இந்த நாட்களிலே நாங்கள் முற்றுமுழுதாய் நம்மை அர்ப்பணிப்போமாக இருந்தால் கர்த்தர் ஊழிய பாதையிலே நம்மை உயர்த்தி இந்த நாட்களை நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் மனுஷனால் கூடாத காரியம் கர்த்தராலே ஆகும் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் ஆவியானவருடைய வழிநடத்தலுக்குள்ளே நம்மை இந்த நாட்களில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். இந்த கடைசி நாட்களிலே அப்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுத்து இந்த நாட்களை நாங்கள் நடப்போமாக இருந்தால் தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் தாழ்மைப்பட்டு ஆண்டவருடைய இந்த ஊழியத்தை நாங்கள் செய்து முடிக்கிறவர்களாக இந்த நாட்களில் இருப்போம். ஆண்டவருடைய ஊழியம் என்று சொல்லப்படுகிற காரியம் ஏதோ ஒரு சாதாரண காரியம் அல்ல. பாடுகள் மத்தியிலே ஊழியத்தை செய்ய வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுலடிகளை எடுத்து பாருங்கள், தன்னை தாழ்த்தி இந்த நாட்களிலே கர்த்தருடைய சமூகத்திலே ஊழியத்தை செய்தார். அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன? நல்ல போராட்டத்தை போராடி நல்ல ஓட்டத்தை ஓடி முடித்தேன், எனக்காக அங்கே கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்மை தாழ்த்தி கர்த்தருடைய ஊழியத்திலே இந்த நாட்களிலே நாங்கள் ஓடுவோமா இருந்தால் கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களிலே உயர்த்துவார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தன்னை தாழ்த்தினார், ஆனால் பிதாவுடைய வலது பார்சத்திலே உயர்த்தப்பட்டு நமக்காக இந்த நாட்களை பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அதேபோல் நம்மை தாழ்த்துவோமா இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்திலே இந்த நாட்களிலே நாங்கள்
உயர்ந்த இடத்திலே இருக்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்வார். இந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். வாக்குத்தத்தங்களை கேட்டு அதன்படி உங்களை தாழ்த்தி நடவுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.